கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு, துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி, அருள்வாமி அபிராமி தாய். இந்த பாடலில் ஒரு விஷயம் இருக்குது. இன்று மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அபிராமி அம்மனை பற்றி பேச போகிறோம். திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அமிர்த கடேஸ்வரர் கால சம்ஹாரமூர்த்தி சுவாமியை பற்றி பேச போகிறோம். முக்கிய காரணம் என்னென்னா, இந்த பதிவு பார்க்கக்கூடிய தோழர்கள், தோழிகள், என்னுடைய உறவுகள் அத்துணை பேருக்கும் 60 கல்யாணம், 70 கல்யாணம், 80 கல்யாணம், சதாபிஷேகம்னு சொல்லுவாங்க, சஷ்டி அப்த பூர்த்தின்னு சொல்லுவாங்க. 60னா சஷ்டி அப்த பூர்த்தி, 70 வயசில் செய்து கொள்வது பீம ரத சாந்தி, 80 வயசில் செய்து கொள்வது சதாபிஷேகம். அதே 59 வயசு முடிஞ்சு 60 வயசில் ஆரம்பிக்கிறது உக்ர ரத சாந்தி. இந்த விஷயங்களை பற்றி தான் இந்த தலைப்பில் பேச போகிறோம். அது திருக்கடையூரில் காலனை சம்ஹாரம் பண்ணிய இடம். இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் யாருக்கு பயப்படுவோம்? 2 பேருக்கு முக்கியமாக பயப்படுவோம். ஒன்று சனி பகவான். சட்டத்தை மதிக்காதவர்கள், நீதியை மதிக்காதவர்களுக்கு சனி தக்க பாடத்தை கொடுப்பார். அதனால் தப்பு பண்ணிட்டோம்னா சனியை தேடி ஓட ஆரம்பிச்சிடுவோம். இதுதான் உண்மை. இப்போது இன்னொரு இடம் பயம், மரண பயம். இந்த மரணம் யம தர்மராஜா நமக்கே நிறைய வாய்ப்புகள், நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் நடக்கணும். இந்த ஆள் மட்டும் முன்னாடி ஏதாவது முந்திரி கோட்டை மாதிரி வந்துடக்கூடாதேங்கிறதுக்காக சிவனை தேடி ஓடுற இடம்தான் இந்த திருக்கடவூர் கால சம்ஹார மூர்த்தி சுவாமி தரிசனம். அப்போ யமன் வரதை தடுக்க முடியுமா? தடுக்க முடியும். நமக்கு வரக்கூடிய பயம்தான் யமன் வருவதற்கு முதல் காரணம். நம்ம உலகத்தில் நமக்கு யாருக்கெல்லாம் பயம் இருக்குன்னு பாருங்கள். பயம்னு ஒன்று வந்துட்டாலே யமன் கிட்டக்க வரான்னு அர்த்தம். அதனால் நம்ம பண்ணின பாவங்கள், நம்மளுடைய சூழ்நிலைகள், கர்மா, இதெல்லாம் ஒரு பக்கம் துரத்துதுன்னா நம்மளோட பயம் ஒரு பக்கம் துரத்தும். யாருக்காவது பயம்னு ஒன்று வந்ததுன்னா நீங்கள் உடனே திருக்கடையூர் போய் காலசம்ஹார மூர்த்தியை தரிசனம் பண்ணுங்க. நீங்கள் கல்வியில் பயம் வந்தாலும் சரி, கல்யாண வாழ்க்கையில் பயம் வந்தாலும் சரி, ஆயுளில் பயம் வந்தாலும் சரி, பயப்படுற சுவாமி எனக்கு சிவராக இருக்குது, இதை எப்படி நான் கடக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னா காலசம்ஹார மூர்த்தி பாதத்தை போய் கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்க. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் அப்படிப்பட்ட இந்த காலசம்ஹார மூர்த்தியை தரிசனம் பண்ணால் பயம் விலகும், எல்லா பயமும் விலகும். யம பயத்திலிருந்து, உடல் பயத்திலிருந்து, மன பயத்திலிருந்து, பண பயத்திலிருந்து விலகும். பார்த்துப்பார் சுவாமி, நம்மளை உன்னதமாக பார்த்துப்பார். ஆமாம், மார்க்கண்டையருக்கு என்றும் 16 சிரஞ்சீவி வரம் கொடுத்த ஸ்தலம் அது. மார்க்கண்டையரோட உயிரை யமன்கிட்டேந்து காப்பாற்றப்பட்ட ஸ்தலம் அது. ஒரு ஸ்தலம் செய்யக்கூடிய ஒரு செயல், அங்கே செல்லக்கூடிய பக்தர்களுக்கு என்றைக்கும் அந்த செயல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மார்க்கண்டேயரோட உயிரை காப்பாற்றி கொடுத்தார், யம பயத்தை விளக்குனார் அப்படின்னா சுவாமி அங்கே யாரெல்லாம் போய் தரிசனம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் யம பயம் விலகும், எல்லா பயமும் விலகும். ஒரு ஆஃபீஸில் ஒரு பயமாக இருக்குது சுவாமி, என்ன பண்ணுறது தெரியல, தேர்தலில் ஒரு பயமாக இருக்குது, பதவியில் ஒரு பயமாக இருக்குது, அங்கே போங்க சாமி தரிசனம் பண்ணும், பயம் விலகிடும், சுவாமி உங்களோடு இருப்பார். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக.
இது ஒரு பக்கம். அடுத்தது அந்த ஸ்தலத்திலேயே இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நிறைய பெண்டிங் இருக்கும், எல்லாமே கைகூடி வர மாதிரி இருக்கும், நடக்காமல் போகும். கல்யாணம், குழந்தை வாய்ப்புகள், தொழில், வியாபாரத்தில் நல்ல வசீகரமான தன்மைகள், இதெல்லாம் நல்ல கைகூடி வரும், அது நடக்காமல் போயிடும். அதுக்கு என்ன காரணம்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு இருண்ட பகுதின்னு ஒன்று வாழ்க்கையில் இருக்கும். எப்பயுமே அமாவாசை இருக்கும். நம்ம பண்ண கர்மாவோ, ஏற்கனவே பண்ணவங்களுடைய கர்மாவோ, அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அபிராமிங்கிற அம்பாளை தரிசனம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் பூரண சந்திர நிலவை கொடுப்பாள். அம்பாளை பார்க்கணுன்னு முடிவு ஆயிடுச்சுன்னா, அம்பாள் நம்மளை பார்த்துட்டான்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அமாவாசைகள்லாம் ஓடி ஒளிஞ்சிடும். அம்பாள் நமக்கு பௌர்ணமியை கொடுப்பாள். அது அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அபிராமியோடைய பவர், சக்தியோடைய பவர். அப்போ நம்ம அந்த ஸ்தலத்துக்கு போனால் என்ன, பயம் நீங்குது. நம்ம வாழ்க்கையில் தடைப்படக்கூடிய எந்த பெண்டிங் விஷயமா இருக்குது, தடைப்படுது, என்ன சுவாமி நெருக்கமாக இருக்குது, நடக்க மாட்டேங்குதுன்னு நடக்காத காரியத்தையும் அந்த இடத்துக்கு போனால் நடத்த முடியும். முடிய போதுரா, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, இதுக்கு பிறகு எனக்கு என்ன பண்ண போகிறேனே தெரியலேங்கிறவங்க அங்கே போயிடுங்க. அவள் ஆரம்பித்து வைப்பாள், நிச்சயமாக ஆரம்பித்து வைப்பாள். அதுதான் அம்பாள். அந்தம் ஆதி, எங்கேயும் முடிவு கிடையாது, எல்லாம் அடுத்த ஒரு தொடர்புடைய விஷயம். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை அடுத்த தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அம்பாள். அப்படிப்பட்ட அபிராமி. அதனால தான் அபிராமி அந்தாதியை நான் பிரதி வெள்ளிக்கிழமையும் எல்லாரும் படிங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. பௌர்ணமி அபிராமி அந்தாதி படிங்கன்னு நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது அதுக்கு தான். இப்போ இந்த 2 சுவாமியை தரிசனம் பண்ணால் அங்கே கோயிலுக்கு போகிறோம். அந்த கோயில் இன்னொரு விசேஷம் இருக்குது. என்னென்னா 59 வயசு முடிஞ்சு 60 வயசு ஆரம்பிக்கும் போது அவசியம் நாம் எல்லாரும் செய்து கொள்ள வேண்டிய ஒரு சாந்தி வைபவம் என்னென்னா உக்கிர ரத சாந்தின்னு பேர். அவசியம் இந்த திருத்தலத்தில் போய் அந்த உக்கிர ரத சாந்தியை செய்து கொள்ளணும். 59 வயசு முடிஞ்சிட்டுங்க, 60 வயசு ஆரம்பிக்குதுன்னா அந்த கோயிலுக்கு போய் செய்யுங்க. காரணம், ஒரு தாயோடைய கர்ப்பத்திலிருந்து வெளிவந்தக்கூடிய காலம். நம்மளுடைய நல்ல ஒரு சூழ்நிலைகள் உருவாகணும் அப்படின்னா 59 முடிஞ்சு 60 ஆரம்பிக்கும் போது நம்ம அந்த உக்கிரரதை சாந்தியை செய்து கொண்டோம்னா நம்மளுடைய வம்சாவழிகளில் யாருக்கும் எந்த விதமான தொந்தரவுகளும் நமக்கு வராது. நம்ம பண்ணின எந்த பாவமும் அவளை சேராது. அடுத்தது சஷ்டி அப்த பூர்த்தி, இது 60 முடிஞ்சு 61 வயசில் பண்ணிக்கணும். இதுவும் அந்த ஸ்தலத்தில் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படின்னா பூரணத்துவம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் 60 ஆண்டுகள், மொத்தம் 60 வருஷம், 60 வினாடி, எல்லாம் 60 தான். தமிழ் வருஷம் 60. அப்போ இந்த 60 அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நம்ம லைஃப்பில் ஒரு சுற்றி வந்திருக்கிறோம். இந்த ஒரு சுற்றில் ஏதாவது பாவங்கள் பண்ணியிருந்தால் அது விலகணும். மீண்டும் இந்த ஆத்மா ஒரு புனிதத்தன்மை அடையிறது. அதுக்கு தான் 60 சஷ்டி அப்த பூர்த்தி சாந்தி, அதுக்கு பேர். அதை அவசியம் பண்ணிக்கணும். அது எப்படி பண்ணிக்கணும்னா நம்ம எல்லா குடும்பத்தார்களோடு சென்று அந்த வைபவத்தை நடத்திக்கணும். அடுத்தது 70 பீமரத சாந்தி. 70 முடிஞ்சு 71 ஆரம்பம், 80 முடிஞ்சு 81 ஆரம்பம் சதாபிஷேகம், 90 முடிஞ்சு 91 ஆரம்பம் கனகாபிஷேகம், 100 முடிஞ்சு 101 ஆரம்பம் பூர்ணாபிஷேகம். இது மட்டும் இல்லாமல் ஜென்ம நட்சத்திரத்தை வலுப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ஆயுள் ஹோமம் பண்ணிக்கணும். யம பயம் இருக்குன்னா மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணிக்கணும். இதெல்லாம் அந்த ஸ்தலத்தில் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற விநாயகருக்கு கள்ளவாரண விநாயகர்னு பேர். அந்த விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணி மார்க்கண்டையர் சிரஞ்சீவியாக இருப்பார். சிறு குழந்தையே அங்கே இருப்பார் மார்க்கண்டையர். அது சுவாமி கிட்ட நிற்பார். சுவாமி அங்கே அனுகிரகம் பெற்ற கிரகம் அது. அந்த சுவாமி அங்கே பார்த்திங்கன்னா மார்க்கண்டையர் நமக்கு சிரஞ்சீவியாக மீண்டும் உயிர்ப்பித்து, அதாவது யமனையும் உயிர்ப்பித்து கொடுத்த இடம், மார்க்கண்டையருக்கும் சிரஞ்சீவி பட்டம் கொடுத்த இடம். அப்படிப்பட்ட ஸ்தலத்திற்கு நாம் சென்று வரும்பொழுது நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய அகந்தைகள்லாம் அகன்று ஒரு தூய்மையான ஆத்மாவாக நாம் பிரதிபலிக்க முடியும். அதுக்கு தான் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா 16 கலசம் 64 கலசம்லாம் வச்சு அபிஷேகம் செய்து தீர்த்த அபிஷேகங்கள்லாம் பண்ணி நமக்கு அடுத்தது பிரசாதம்லாம் கொடுத்து அனுப்புவாள். இதெல்லாம் அவசியம். இதை பற்றி ஒரு பெரிய வீடியோவே நான் அடுத்தது போட போகிறேன், பார்க்கலாம்.
அதனால் இன்றைய வாரத்தில் நாம் தெரிஞ்சுக்கிற விஷயம், நம்ம லைஃப்பில் பயம் நீங்குவதற்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் ஏற்படுவதற்கும் அந்த ஸ்தலத்துக்கு போங்க. 60 கல்யாணம், 70 கல்யாணம், 80 கல்யாணம்னு சொல்லுவாங்க. அது சாந்தி வைபோகங்கள் செய்வதற்கு அந்த ஸ்தலம் சிறப்பு. அங்கே சென்று ஸ்தலத்தை ஒரு காலை பதிச்சிட்டு வாங்க. வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நமக்கு நிகழ காத்திருக்கிறது. நல்லது நடக்கும். மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை அடுத்த வாரம் நான் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.